இன்னைக்கு இந்த கிரவுன் ஆஃப் தான் பிளான்ட் தான் வந்து ரீபார்ட் பண்ண போறேன். பிளான்ட்டோட ஃப்ளவர் சைஸ் வந்து சின்னதாவே இருக்குது. ஆக்சுவலா இதோட ஃப்ளவர் சைஸ் வந்து இன்னுமே பெருசா வரும். பாட்டோட சைஸ் வந்து ஸ்மாலா இருக்கிறனால தான் வந்து ஃப்ளவருமே குட்டியா பூக்குது. அதனால தான் இந்த பிளான்ட்டை வந்து பிக் சைஸ் பாட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறேன். மண் கலவை ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். பாட்ல ஹோல்ஸ் போடாதனால ஹோல்ஸ் போட்டுட்டு மண்ணை அதுல மாத்திட்டேன். பழைய பாட்ல இருந்து சேஞ்ச் பண்ணி பிக் சைஸ் பாட்டுக்கு மாத்திட்டேன். முதல்ல இந்த செடி வந்து செமி சைட்ல சிட் அவுட்ல தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸும் வராது, க்ரோத்தும் இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ வெயிலில் வச்ச பிறகு ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா பூக்குது. ஆனால் குட்டியாக இருக்கிறனால தான் வந்து பிக் சைஸ் பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து வரும்போது ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாட் முதல்ல இல்லாதனால ஒரே பேக்கில் 4 பிளான்ட்டை மொத்தமாக வச்சுருந்தேன். இப்போ அந்த பிளான்ட்ல வந்து துளிர் இல்லாமல் விட்டுருக்குது. இந்த கிரவுன் ஆஃப் தான் பிளான்ட் இருந்த பாட்டில் வந்து இப்போ அந்த இன்டோர் பிளான்ட்டை வந்து வச்சு விடலான்னு சொல்லிட்டு தான் வச்சு விட்டுட்டேன். என்னோட ஃப்ரீ டைமை கார்டனிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.